வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாதா தேங்குழல் மனோகரம் பண்ண போகிறேன். ரெண்டும் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு நான் என்ன ரெடி பண்ணிட்டுருக்கேன்னா, இந்த பெருங்காய கட்டி இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த தேங்குழல் எல்லாமே பண்ணும்போது இந்த பெருங்காயம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா, பெருங்காயத்தை இது மாதிரி வறுத்துட்டுருக்கப்போ கொஞ்சம் வெறும் இழுப்பச்சட்டியில் இப்படி சுட வர வரைக்கும் இப்படி வறுத்துட்டு இதை போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுடலாம். இது கரைஞ்சுட்டுருக்கோம். அந்த தண்ணியை ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சோன்னா நல்ல டேஸ்ட்டாக ஜம்முன்னு இருக்கும். இது சீக்கிரம் இதுலேருந்து அந்த கரைசல் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ சாதா தேங்குழல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாதா தேங்குழலுக்கு நான் ஒரு 1.25 அரிசி மாவு, இது என்னென்னா நம்ம குழக்கட்டை மாவுலாம் விற்கிறது இல்லையா, அதுதான் நான் எடுத்துக்கிறேன். இல்லைனா ஈர அரிசி மாவு இருந்ததுனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். அரிசி ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி நம்ம நல்லா உலர்த்திட்டு மிக்சியில் அரைச்சிண்டா, கடையில் கொடுத்து அரைச்சிண்டாலும் இந்த தேங்குழல்லாம் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். இது ப்ராசஸ் பண்ணதே விற்கிறது இல்லையா குழக்கட்டை மாவு, அது நான் எடுத்துட்டுருக்கேன். இதில் 1.25 அழகு அரிசி மாவு போட்டுருக்கேன். இதில் எள்ளு, வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். நான் இதில் எடுத்து போட்டுட்டேன் காமிக்கிறதுக்காக. ஒரு 1/4 ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் உளுத்த மாவு, இது கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன், ரொம்ப கம்மியாக தான் போடணும். ரொம்ப நிறைய போட்டுட்டோன்னா என்ன ஆகும்னா சவுக்குன்னு ஆகிடும். இது எப்படி உளுத்த மாவு பண்ணணுன்னாக்க, உளுந்து நல்லா வெறும் வானலியில் பொன்னிறமாக வறுத்துட்டு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிக்கணும். இது உளுத்த மாவு. இப்போ ரெடிமேடாக சில பிராண்ட்லாம் உளுத்த மாவு கூட கிடைக்கிறது, அது கூட நம்ம போட்டுக்கலாம். அது இது மாதிரி போட்டுக்கலாம். நான் இது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நான் வீட்டில் ரெடி பண்ணது. அதுக்கப்புறம் இதில் உப்பும் பெருங்காயத்தூளும் இருக்குது, இதை போட்டுக்கிறேன். தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பெருங்காயம் நம்ம ஊற்றிண்டு மாவு பிசைஞ்சுட்டுலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோன்னா ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் இருக்குதுல, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோன்னா பெருங்காய கரைசல் ரெடி ஆகிடும். இது நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு வெண்ணெய் கட்டி மாதிரி பிசைஞ்சுக்கலாம். மாவு நல்லா வெண்ணெய் கட்டி மாதிரி பிசைஞ்சாச்சு. 2 பிள்ளையார் பிடிச்சி வச்சிடலாம். பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன் இழுப்பு சட்டியில். நம்மளுக்கு என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பார்க்கலாம் எண்ணெய் சுட்டுட்டான்னு. மேலே எழும்பி வந்ததுன்னா நம்ம தேங்குழல் வந்துடுத்து. தேங்குழல் புழிஞ்சிடலாம். தேங்குழல் ரெடியாகிட்டுருக்கு. ரெடியாக எடுத்துடுறேன். இந்த ஜோராக சாதா தேங்குழல் ரெடியாக எடுத்து பாருங்க, நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அந்த நல்லா கரகரப்பாக இருக்கும். சாமி நைவேத்தியம். இது சாதா தேங்குழல் புழிஞ்சு இந்த மனோகரம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் உதுத்து வச்சுட்டேன். இப்போ வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பாகு வெல்லம் வச்சுட்டுருக்கேன். இது வெள்ளை பாகு கொஞ்சம் திக்காக பண்ணிவிட்டு கொஞ்சமாக பிடிச்சி வச்சுட்டு பேலன்ஸ்லாம் நான் அப்படியே தான் உதிரியாக வச்சுக்க போகிறேன். செடியில் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு பண்ணிக்கலாம். நல்லா கரையட்டும். கரைஞ்ச உடனே மண் இல்லாமல் எடுத்துட்டுடலாம், மேலாக எடுத்துட்டுடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்செடுத்து இப்போ வேறு பாத்திரத்தில் வடிச்சுக்கலாம். மேலாக தெளிவாக எடுத்துட்டுடலாம். மண் இல்லாமல் அரைச்சிக்கலாம். தண்ணியை வடித்து வச்சுருக்கேன்.
இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இல்பச்சட்டியில் நெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய், ஒரு கரண்டி தேங்காவை போட்டு வறுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கலாமே, நல்லா தான் இருக்கும். பொன்னிறமாக ஆனவுடனே இந்த நம்ம பாகு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொட்டின்றலாம். இது போகிறோம். இப்போ ஊற்றிக்கலாம். மேலாக்க ஊற்றிட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நல்ல திக்கு பாகாக இருக்கணும். இதுலேயே வந்து ஏலப்பொடியும் போட்டுடலாம், நல்ல மணமாக இருக்கும். இது உருட்டினா உருட்டை வரணும். இப்போ ஊற்றினா அது இப்போ ஒன்றுமே எல்லாம் பாருங்கள் தண்ணியில் அப்படியே கரைஞ்சிடுது. இது ஒன்று சேர இப்படி திரட்டி பார்க்கணும். நல்லா திக்கு பாக வந்துடுது. பாருங்க, நல்லா பாகு நல்லா முத்த பாகாக இருக்குது. இது மாதிரி தான் இருக்கணும். இப்படி போட்டு சவுண்ட் வருதா, இதுதான் பதம். இப்போ எவ்வளோ தேவையோ அதுக்கு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுக்கணுங்கிறதில்ல. வேணும்னா இன்னும் அதில் கூட பாகு வச்சு போட்டுக்கலாம். பாருங்க, நம்மளுக்கு வேணும்னா இப்படி இப்படி பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே விட்டுடலாம். சூப் ரெடியாக எடுத்து நான் என்ன பண்ணிட்டு போகிறேன்னா, இது வந்து கையில் பிடிக்கிறதுலாம் ப்ராக்டிஸ் இருந்தால் தான், இந்த கையில் பிடிக்கிறதுலாம் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் வரும். ரொம்ப சுடும் பாகு. இது வந்து முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து சூடெல்லாம் தாங்கிக்க முடிஞ்சதுன்னா கொஞ்சம் அரிசி மாவு தொட்டு இது மாதிரி பிடிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரியே வச்சுவிடலாம். இதுவும் நல்லா தான் இருக்கும். பருப்பு தேங்காய் கூடல போடுவாது, அப்படியே போட்டுட்டு அப்படியே ரெடி பண்ணிவிடுவா. நான் சும்மா சாசத்துக்கு கொஞ்சோண்டு பிடிச்சிருக்கேன். பேலன்ஸை நான் அப்படியே தான் விட போகிறேன். இது பூக்க பூக்க ரொம்ப நல்லா இருக்கும். அது நேராக அந்த வெல்லம் வந்து பூத்து பூத்து ரொம்ப நல்லா இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. நான் அப்படியே வச்சிட போகிறேன். நான் மனோகரம் ரொம்ப விசேஷம் கோகுலாஷ்டமிக்கு, அதனால் அது பண்ணியிருக்கேன். நான் வெல்லம் மெரிடாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்வீட் பைட்ஸில் கோகுலாஷ்டமிக்கு நான் வந்து சாதா தேங்குழலும் மனோகரமும் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.